பாருங்கள், நம்ம கொத்தமல்லி தழை சாதம் தான் செய்ய போகிறோம். மதிய லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகு காரமே போதும், குழந்தைங்களுக்கு சளி இருமல் இதெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை நான் ஒரு கத்தே எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா 3 பாக்ஸுக்கு தேவைப்படுதுன்னு. இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கலாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிக்கிட்டோங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கலாங்க. பாருங்கள், ஒரு வானலில் எண்ணெய் வானல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்குங்க, கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்குங்க. பாருங்கள், கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. இப்போ உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. உளுந்தும் குத்துக்கடலை பருப்பு இதில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், கடுகு உளுந்து எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. தீயை விட்றாதீங்க. இந்த டைமில் நம்ம பாருங்கள், கிள்ளி வச்சுருக்க வரமிளகாய் 3, கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் கடுகெல்லாம் பொரிஞ்ச உடனே வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டோங்க. போட்டுட்டு உடனே இந்த விழுதை சேர்த்துட்டோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த வானலில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கழுவி இதில் ஊற்றிடலாங்க. இது கூட பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நல்லா சேர்த்துக்கிட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கிட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த பதத்துக்கு பச்சை வாடை போகட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. எண்ணெய்லாம் பாருங்கள் திரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம சாப்பாடு கிளறிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா சாப்பாடு கிண்டிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் கிண்டி விடலாங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். பாருங்கள், இப்போ கிண்டியாச்சு. நம்ம மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு வறுவல், சேப்பக்கிழங்கு வறுவல், பொரியல் எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்குன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.